வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட எச்சரிக்கையை இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி, நிறை வாழ்வுக்கு, இறை வாழ்வுக்கு, விண்ணக வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஒன்று உலகின் ஒளி, இன்னொன்று உயிரின் ஒளி. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், அவன் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். அந்த உலகின் ஒளி எங்க இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? இறை வார்த்தைக்குள் இருக்கிறது. திருப்பாடல் 119, 105 வாசிக்கிறோம். இறைவா, உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாய், நான் செல்லும் பாதைக்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த இறை வார்த்தைக்குள் இருக்கிற ஒளியை நாம் பெற்றுக்கொள். இறைவார்த்தையை பற்றி கொண்டோம் என்று சொன்னால், இறைவார்த்தையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை நமக்கு நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். இரண்டாவது பிரியமானவர்களே, உயிரின் ஒளி. அந்த உயிரின் ஒளி என்பது லூக்கா 9:23 வாசிக்கிறோம். அந்த 8:12 என்ன சொல்றாரு? யோவான் 8:12, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். அப்ப அவர் பின் செல்லணும். எப்படி பின் செல்லணும்? அவரை நாம் பின் செல்ல வேண்டும். அவன் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். என்னை பின் செல்பவன் உலகின் ஒளியை இறைவாத்தின் வழியாக உலகின் ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். அவரை பின் செல்கின்ற போது உயிரின் ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பின் செல்ல முடியும்? லூக்கா 9:23 வாசிப்பது போல, தன்னையே மறுத்து தன் செல்வியை சுமந்து கொண்டு என்னை பின் செல்பவன் எனக்கு சீடனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆக நம்மை மறுத்து, சுயத்தை வெறுத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வியை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரை பின் சொன்னோம் என்று சொன்னால் நாம் உயிரின் ஒளியை கொண்டிருப்போம். ஆகவே இந்த உலகின் ஒளியும் உயிரின் ஒளியும் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.